வணக்கம் நேயர்கள், நண்பர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் இனிமையாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துவதுடன், இந்த புத்தாண்டினை இனிமையாக கொண்டாடும் வகையிலே ஒரே வீடியோவில் 2 இனிப்பு வகைகளை நாங்கள் இன்று செய்து காட்ட இருக்கின்றோம். இந்த இனிப்புகளை செய்வதற்கு 2 ஸ்பூன் நெய்யே போதுமானது. மிகவும் ஆரோக்கியமானது. வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரையை நாம் பயன்படுத்தி இந்த இனிப்புகளை செய்துள்ளோம். மேலும் அவல் கேசரிக்கு நாம் அவலை வறுப்பதும் வேக வைப்பதற்கும் ஒரு புதுமையான வழியினை கையாண்டுள்ளோம். அந்த வழிகளையும் இந்த இனிப்பு வகைகளையும் எவ்வாறு செய்வது என்பதை காண்பதற்கு வாருங்கள் வீடியோவிற்குள் செல்லலாம். முதலில் அவல் கேசரி எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லால் பம்கின் சேனல் 1 2 3 ஒன்ஸ் அகைன். இன்னைக்கு நான் சிம்பிள் ஸ்வீட் ரெசிபி பண்ண போறேன். குயிக்கா ஒரு 10 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ரெட் அவல் வச்சு ஒரு சின்ன கேசரி மாதிரி. அது நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்றேன். சர்க்கரையை யூஸ் பண்ணாம நாட்டு சர்க்கரை இரும்பு சத்து நிறைஞ்சது. இத இந்த நேரத்துல இத மாதிரி செஞ்சு கொடுத்தாதான் பசங்க சாப்பிட முடியும். ஒயிட் சுகர் இல்லாம நாட்டு சர்க்கரையை வச்சு அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸும் ரொம்பவும் சிம்பிள் தான். 1 கப்பு ரெட் அவல் எடுத்திருக்கேன், 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், அதுக்கு நெய்யில கிஸ்மிஸ், திராட்சை பழம் நெய்யில வறுத்து போட போறேன். இதுக்கு நெய்யும் கூட ஜாஸ்தி செலவாகாது. ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூனுக்கு இந்த திராட்சையை வறுத்து போடுறதுக்கு, மற்றது ஒரே 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் போட்டா போதும். இந்த கேசரிக்கு நெய்யும் ஜாஸ்தி இழுக்காது. குயிக் அண்ட் ஈஸி அவல் கேசரி பண்றேன். பாருங்க அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் அளவுல அவலும் வெள்ளை சர்க்கரையும் எடுத்துட்டு இருக்கேன். அவங்க திதிப்பு 1 கப்பு வெள்ளை சர்க்கரை எடுத்து அவங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஈக்குவலா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கம்மியா வேணும்னா கம்மியா போட்டுக்கலாம். பட் நாட்டு சர்க்கரை ஹார்ம்லெஸ். ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட் கூட சாப்பிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இரும்பு சத்து நிறைஞ்சதுனால ரொம்ப நல்லது. இப்ப பாப்போம் எப்படி செய்யலாம். இப்ப அவளையும் நம்ம நெய்ல கொஞ்சம் வறுப்போமா? ஆமா, அது நான் மெத்தட் செய்யும் போது உங்களுக்கு காட்டிண்டே சொல்றேன். நெய்ல வறுத்து தான் பண்ணணும். நெய்ல வறுத்து தான் பண்ணணும். அது எப்படின்றத பாப்போம். நேயர்களே, இப்ப பாருங்க, கடாயில சின்ன 2 முட்டை நெய் விட்டு ஃபர்ஸ்ட் இந்த கிஸ்மிஸ வறுத்துக்கிறேன். கிஸ்மிஸ அதுல போட்டு இந்த வறுத்து தனியா ஃபர்ஸ்ட் அதை எடுத்துக்கலாம். அதே நெய்யிலே இன்னும் கொஞ்சம் விட்டு அவல வதக்கிக்க போறோம். பாருங்க, பல்ஜா இருக்கும், வரும். வந்தோடனே அதை எடுத்து வச்சிடலாம். தனியா வச்சுட்டு அவலை போடணும். இப்போ இதை தனியா எடுத்து வைக்கிறேன். இப்ப ஒரே 1 முட்டை நெய் விடுறேன். அவல போடுறேன். அவலை போட்டுட்டோம். இந்த நெய்ல இதுல இன்னும் 1 முட்டை நெய் விட்டுட்டு அவல் இந்த சிவப்பு அவலை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இந்த வறுத்த பிறகு இதுல 1 ஸ்பூன் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் விடுறேன். இதுல இப்ப அவல் நல்லா வெந்துக்கும். வெந்த பிறகு நம்ம நாட்டு சர்க்கரை இதெல்லாம் போட்டு பால் விட்டோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டா இருக்கும், டேஸ்டா இருக்கும்ன்றதுனால கொஞ்சமா போட்டேன். அது ஆப்ஷனல் தான். கொஞ்ச நேரம் வேகட்டும். 5 மினிட்ஸ்ல வெந்துடும். அது நல்லா வெந்த பிறகுதான் நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்க்கணும். இப்ப சேர்த்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வறட்சின்னு போய் வேகவே வேகாது. ஸோ இந்த அவல் இதுலயே வேகட்டும். வேணும்னா கொஞ்சம் மூடி கூட போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டுக்கலாம். அடி பிடிக்காம பாத்துக்கோங்க. சின்னதா வச்சுக்கோங்க அடுப்புல. இந்த அவல் கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால 1லேருந்து 1.25 டம்ளர் தண்ணி விட்டு பாத்துக்கலாம். வெந்துருத்தான்னு பார்த்துட்டு தான் நாட்டு சர்க்கரை எல்லாம் சேர்க்கணும். வேகணும்னா அப்பப்போ அதுல கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா வெந்து இது அல்வா மாதிரியே வருமா? ஆமா, கிட்டத்தட்ட பார்த்தா தெரியுது. இதை ஒயிட் அவல்ல கூட பண்ணலாம். ரெட் அவல் இன்னும் கொஞ்சம் சத்து, அதனால அந்த ரெட் அவல்ல பண்றேன். அதோட நாட்டு சர்க்கரையை சேர்த்துனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்க நேயர்களே, அவல் நல்லா வெந்துடுத்து, நல்லா நசுங்கிறது, அதனால வெந்துடுத்து. இதான் பதம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதோட தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதை போடுறேன். இது வறுத்தெல்லாம் போட வேண்டாம்.
1 or 2 days வச்சுட்டு சாப்பிட்றது தான், அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுக்கு தான். அதனால் வறுக்கெல்லாம் வேண்டாம். இது இந்த தேங்காயை இதோட ஆட் பண்ணுறேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரையும் இதோடைய ஆட் பண்ணுறேன். நம்ம சொன்னால் போல உங்களுக்கு திதிப்பு ஆப்ஷன் தான், கம்மியாக போட்டுக்கிறோம், எங்களுக்கு ஜாஸ்தி வேண்டாம்னா குறைச்சிக்கலாம். பட் இந்த திதிப்பு போட்டால் அது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இவ்வளோ குயிக்காக ஆகிடுத்து பாருங்கள். இப்போது வறுத்து வச்சிருக்கிற இந்த திராட்சை பழங்களை போடுறேன். பார்த்தீங்களா, 5 to 10 minutesல குயிக்காக ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு. ஏலக்காய் பொடி போட்டுக்கலாமா அதில்? போடலாம். அந்த போடுறேன் கடைசியில். இப்போ போடுறேன் கொஞ்சமாக சுவை கூட்டுறதுக்கு ஏலக்காய் பொடி போடுறேன். அவ்வளோதான் நேயர்களே. வாசனைக்கு ஏலக்காய் பொடி போட்டுனாச்சு, முடிஞ்சு போயிடுத்து. இன்னைக்கு மேலே கிளறின்லாம் இருக்க வேண்டாம், இன்னும் கெட்டி ஆகிடும். அப்புறம் போரும் கடைசியில் இதை இது பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். அவ்வளோதான் நேயர்களே, எளிமையான குயிக்காக ஈஸியாக ஸ்வீட் ரெடி ஆகிடுது. வாங்க சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், கமெண்ட் பாஸ் பண்ணுங்க. மறக்காம இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேயர்களே, மறக்காமங்க. லால் பம்கின் 123 சேனல். இன்றைய இரண்டாவது இனிப்பு வகை ரவா கேசரி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க எல்லாரையும் லால் பம்கின் 123 சேனல் மூலமாக வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, சிம்பிளான ஸ்வீட் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக, சுவாமிக்கு அதே சமயம் யாராவது ஒரு விருந்தாளி வந்துட்டானா குயிக்கா இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணலாம். எப்படி பண்றதுன்னு சொல்றேன். என்ன இந்த ஸ்வீட்டுன்னா, ரவை, தேங்காய், நாட்டு சக்கரை, நெய். ரொம்ப சிம்பிள். இந்த 4 பொருள் இருந்தாலே போதும், குயிக் அண்ட் ஈஸியாக முடிச்சுடலாம். ஒயிட் ரவா. ஆமாம், பாம்பே ரவா சின்ன ரவாவா எடுத்துட்டு அதை ஒரு சின்ன கப்பில் எடுத்துட்டு இருக்கேன். அதே அளவுக்கு தேங்காய் 1 கப் மெஷர்மெண்ட்டு. இதில் நான் சர்க்கரை பதிலாக நாட்டு சர்க்கரை, இரும்பு சத்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இந்த சர்க்கரை சேர்க்காம நாட்டு சர்க்கரையை சேர்த்து இந்த ஸ்வீட்டு பண்ணுறேன். ரொம்ப எளிமையானது, ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சுடலாம். வாங்க நேயர்களே, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய் இருந்தால் போகிறோம். 1 ஸ்பூனில் ரவையை வறுக்கிறது, 1 ஸ்பூனு கடைசியில் இந்த ஸ்வீட்டில் போடுறது தான். பாருங்கள், செமி சாலிடாக வரும். அப்படியே ஸ்பூன் போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். இதில் அடுப்பு மூடியாச்சு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இதுக்கு 2 ஸ்பூன் நெய் போடுவோன்னு. ஸோ 1 ஸ்பூன் நெய் வச்சு ரவையை வறுக்க போகிறேன். 1 ஸ்பூன் எடுத்துங்க. 1 ஸ்பூன் நெய் வச்சு 1 ஸ்பூன் நெய்யை வச்சு ரவை வறுக்கிறேன். ரவை வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த ரவை வேகத்துக்கு அதே கப் மெஷர்மெண்ட்லேயே தண்ணி விட்டா போதும். சில ரவை 1 கப்புலேருந்து 1.25 கப்பு வரைக்கும் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம எந்த மெஷர்மெண்ட்ல கப்புல எடுத்தோமோ அதே இதுலயே நம்ம அளந்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ரவை நல்லா வாசனையா நெய்யில வறுத்தாச்சு. இதுக்கு மேல வேண்டாம், ரொம்ப செவந்து போயிட்டு இருக்கும். இப்போ பாருங்க, எந்த கப்பு மெஷர்மெண்ட்ல எடுத்தனோ அதே அளவு தண்ணி விடுறேன். போதும், இதுக்கு மேலே வேண்டாம். கட்டி இல்லாமல், லம்ப்ஸ் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலருங்க. கேசரி மாதிரி தான். இதில் கொஞ்சம் தேங்காய்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை அதில் போடுறேன். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. இப்போ ரவா வெந்துருத்தான்னு பாருங்க. தண்ணியில் போட்டவுடனே ரவா நல்லா வெந்துருத்து. எடுத்து வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரையை அதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுவே நல்லா மெல்ட் ஆகி ஒன்று சேர்ந்துக்கும். கொஞ்சம் நெய் விடலாமா? கொஞ்ச நேரம் மெல்ட் ஆகி வரும்போது அப்போ விட்டா போதும். தேங்காய், ரவை, நாட்டு சர்க்கரை இதெல்லாமே சேர்ந்தாலே ரொம்ப சத்து. குழந்தைகளுக்கெல்லாம் தேங்காயை சின்ன வயசுலேருந்தே சாப்பிட சொல்லி பழக்குங்க. தேங்காயில அவ்வளோ சத்து. இப்போ நெய் ஆட் பண்ணுறேன். இந்த லம்ஸ் எல்லாம் இல்லைங்க, அது தேங்காய் துருவல் தான், அது தெரியறது. நல்லா அதோட சேர்ந்துடும், ஒன்று சேர்ந்துடும். குயிக் அண்ட் ஈஸியாக வந்துடுது.
உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு ஸ்பூன் கூட நெய் விட்டுக்கோங்க. கம்மியான நெய்யை யூஸ் பண்ணியே பண்ற ஸ்வீட் இது. இது பார்த்தீங்களா, 1/2 வந்து ரெடி ஆயிடுது. இதில் முந்திரி பருப்பை நெய்யில் தாளித்து இதோட சேர்த்து போட்டுக்கலாம், இல்லை வெறும் நெய்யும் யூஸ் பண்ணலாம். பாருங்க, குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெடி. நாட்டு சர்க்கரை சத்தோடு சேர்ந்து இரும்பு சத்து ரொம்ப நல்லது. இதை அடிக்கடி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுப்பேன். ரெடி ஆகிட்டு நேர்களே. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறேன். நாட்டு சர்க்கரையில் செய்த ரவா தேங்காய் அல்வா, கேசரி மாதிரி தான். ரவா தேங்காய் கேசரி சொல்லலாம். நாட்டு சர்க்கரையில் செய்த ரவா தேங்காய் கேசரி. முந்திரி பருப்பை இது பண்ணிக்கிறீங்களா? இப்போ வந்து இந்த நெய்ல வறுத்த முந்திரி பருப்பையும் திராட்சையும் அதுல சேர்த்தாச்சு. இத தட்டுல நெய்ய தடவி கொட்டி வில்ல மாதிரி போட்டு சாப்பிடலாம். பாருங்க நேர்களே, தட்டுல நெய்யெல்லாம் தடவி இருக்கேன். ஒரு கிண்ணத்துல அமுக்கிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு வில்ல போடலாம். எப்பவும் பாயசம் சக்கரை பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ற மாதிரி இந்த ஒரு டிஃபரெண்டா வந்து ரவையில வச்சு நாட்டு சர்க்கரையோட சேர்த்து பண்ண ஸ்வீட் ரெடி ஆயிடுது. வாங்க, வீட்டுல யாராவது சொந்தக்காரங்க வந்தாலும் அந்த டைம்ல இதை நீங்க குயிக்கா வந்து செஞ்சு கொடுக்கலாம். கேசரிக்கெல்லாம் நிறைய நெய் தேவைப்படும் ரவா கேசரி பண்ணும்போது. பட் இந்த ஸ்வீட்டுக்கு கம்மியான அளவு நெய்யை வச்சு ரொம்ப நல்லா. இப்போ பாருங்க நேயர்களே, இதை வச்சு பின்னாடி ஒரு சின்ன கிண்ணம் இல்லை டவரா வச்சு ஈவனாக அப்படி அமுக்கி விட்டுட்டு ஆறின பிறகு துண்டம் போடலாம், இல்லை அப்படியே கிண்ணத்தில் வச்சு சாப்பிடவும் சாப்பிடலாம். இப்போ நம்ம அதை வில்ல போடுறேன். அதை அப்படியே ஸ்கொயராகவே போடுறேன். ஈவன் வந்து சுகர் டயபெட்டிக் இருக்கிறவங்க கூட நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணதுனால பயம் இல்லாமல் சாப்பிடலாம். இந்த மாதிரி வில்ல வரும். இந்த வில்ல எடுத்துக்காமீங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வந்திருக்காங்க. வெரி குட், நல்லாவே வந்திருக்கு. நல்ல ஷேப் இருக்கு. கொஞ்சம் கீழே போங்க. ரைட், வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்கள் நேயர்களே, எளிமையான ஸ்வீட்டு ரெடி ஆயிடுது. எளிமையான அதே சமயம் ரொம்ப சத்துள்ளது. ரொம்ப குயிக்கா பண்ணியாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க நேயர்களே. நன்றி, வணக்கம்.